வணக்கம். நான் உங்கள் ஒலிம்பியன் தேவா பேசுகிறேன், பாக்ஸர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி கேரமில் வேர்ல்டு சாம்பியன் ஆன காசிமா அவங்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உலக சாம்பியனாக இருக்காங்க. அதுவும் ஒரு இதில் கிடையாது, 3 இதில், சிங்கிள்ஸ், டபுள்ஸ், மிக்ஸ் டபுள்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம தமிழக அரசு வந்து 1 கோடி ரூபா பரிசு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்களேன். 3 இதில் வின் பண்ணியிருக்காங்க. சிங்கிள்ஸ், டபுள்ஸ் அண்ட் மிக்ஸ் டபுள்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆகிருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன் 1 கோடி ரூபா பரிசு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே இன்னொரு பக்கத்தை பாருங்கள், குகேஷ் செஸ்ஸு அவர் ஒரே ஒரு வேர்ல்டு சாம்பியன் தான், ஒரே ஒரு மெடல் தான், அதுக்கு 5 கோடி கொடுத்துருக்காங்க. 1க்கு 5 கோடி, 3க்கு 1 கோடி. இதில் விளையாட்டில் எதுக்கு பாரபட்சம்? செஸ்ஸும் பறந்துன்னு ஆடுறது கிடையாது, அதுவும் உட்காந்துன்னு தான் ஆடுறாங்க, மைண்ட் யூஸ் பண்ணி தான் ஆடுறாங்க. கேரமும் தரையில் தான் ஆடுறாங்க, அதுவும் உட்காந்துன்னு தான் ஆடுறாங்க, மணிக்கணக்காக உட்காந்து தான் ஆடுறாங்க. ஸோ இப்போ இது எதுக்கு பாரபட்சம்? கொடுத்தா 5 கோடியா, அவங்களுக்கு 5 கோடி, அவங்களுக்கு 5 கோடி கொடுங்க, கொடுத்த சந்தோஷம்தான். அது எதுவும் விளையாட்டில் எதுக்கு பாரபட்சம்? இப்போ செஸ்ஸு வேறு ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு குகேஷ் கொடுத்துட்டு அப்புறம் இவங்களுக்கு கொடுக்குறது ஒரு விளையாட்டில் பாரபட்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் எனிவே, இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழக அரசுக்கும் இதெல்லாம் சரி பண்ணணுன்றது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.